ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலேசியன் ஃபிஷ் கறி. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு விசிலில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது 1 டீஸ்பூன் வெந்தயம், அதாவது ஃபெனுக்ரீக் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஹீட் ஆகணும். இப்போது 10 பூண்டு பற்களை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த க்ரஷ் பண்ண பூண்டு பற்களை நம்ம ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அரோமா. நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்ட உடனே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபைன்லி சாப்ட் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ், தக்காளி அண்ட் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிடுறோம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ தட் அந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடும். அடுத்து நம்ம 5 டீஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 2.5 டீஸ்பூன்ஸ் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அதையும் ஆட் பண்ணிடுறோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய்களை ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை குக் பண்ண விடுங்க. வெண்டைக்காய்கள் நல்லா குக் ஆகிட்ட உடனே இப்போ புளிக்கரைசல் ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. லேடிஸ் ஃபிங்கர் நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் தான் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிட்ட உடனே நம்மளுடைய ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியில் நம்ம நல்லா பெரிய பெரிய பீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்மால் பீசஸ்குள்ளே ஆட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஃபிஷ் பீசஸ் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க, ஸோ தட் அந்த மசாலா நல்லா அந்த ஃபிஷ்ஷில் பைண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அந்த அரோமாவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு நம்மளோட கிரேவி. ஸ்பைஸியாக க்ரீமியாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டு கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ நம்மளோட டேஸ்டியான ஒரு ஈஸியான ரெசிபி, ஃபிஷ் கறி ரெசிபி உங்களுக்காகவே. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை திஸ் ரெசிபி and let us know your feedback in the comment section. Thank you guys. Have a good day. Do like, share and subscribe.